வணக்கம், மடுகர்பாளையம் வசந்தி பேசுகிறேன். போன வீடியோவில் 44 இன்ச்சு ப்ளவுஸ் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சேன். அந்த ப்ளவுஸ் இப்போ முழுசாக தைச்சி முடிச்சிட்டேன். இது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒவ்வொரு பீஸையும் எடுத்து ஒன்றா வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு நெஞ்சுப்பட்டி, கை, இப்படி ஒன்று ஒன்று இணைச்சிக்கணும். இப்போ நெஞ்சுப்பட்டி இணைச்சிக்கலாம். நெஞ்சுப்பட்டி கீழே ஓரம் அடித்து வச்சுக்கணும் தையல் போட்டு. அடுத்தது படிமான தையல் போடணும். கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நெஞ்சுப்பட்டி கட் பண்ணிட்டோம். அடுத்தது கையை கையில் மடித்து அடிப்போம்ல, கீழே இது மடித்து அடிச்சுக்குவோம். அந்த கை அளவு ப்ளவுஸில் கை எவ்வளோ மடித்து அடிச்சிட்டாங்க அதை பார்த்து அதே மாதிரி நம்ம மடித்து வச்சுக்க வேண்டியதான். மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மடித்து இப்போ அடிக்கலாம். கையில் நேராக கரெக்டாக ஒட்டணும். ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். பிடிச்சி நேராக ஓட்டுங்க. கையை வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக இப்போ கையை ஓட்டிக்குவோம். எந்த இடத்துல ஓட்டணுமோ அதை கரெக்டாக ஓட்டணும். ரெண்டு கையும் ஒன்றாவே வச்சு அளவாக வச்சு ஓட்டணும். சின்னதாக ஒரு ரெப் வச்சுக்கணும். இதுதான் நம்ம துணி தைக்கிறது அந்த தையல் விட்டு போகாமல் இருக்கும். ரெண்டு கையும் ஓட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இன்னும் நெஞ்சுப்பட்டி ரெண்டையும் அடித்து எடுத்து வச்சிட்டோம். அடுத்து இப்போ கை அடித்து எடுத்து எட்ட வச்சிடுறோம். இது மாதிரி தான் நீட்டாக இருக்கணும். பார்க்க தையலும் நல்லா நீட்டாக இருந்தால் அழகாக இருக்கும். ஒரு தையலுக்கு 2 தையலாக போட்டுக்கிட்டோம்னா நல்லது. எக்ஸ்ட்ரா ஒரு தையல் கூட போடலாம். 3 தையலாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தால் பிரித்து விட்டுக்கலாம். தையல் போடுறதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. எப்போதுமே 2 தையல் போடுவாங்க, ஆனால் நம்ம 3 தையல் கூட போட்டுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நெஞ்சுப்பட்டி. இன்னும் கை 2 அடித்து எடுத்துட்டுங்களா, இது நெஞ்சுப்பட்டி. இது 2 ஆட்டை எடுத்து வச்சிடலாம் பாருங்க. அடுத்தது முன் துண்டு டாட் பிடிக்கிறது தான். இப்போ முன் துண்டும் பின் துண்டு பாடி துண்டு 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா முன்னாடி டாட் பிடிக்க வசதியாக இருக்கும். 3 டாட்டு ரொம்ப அழகாக பிடிக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் 2 தையல் போட்டுக்கலாம், ஏன்னா பிரியாமல் இருக்கும். 2 முன் துண்டு பின் துண்டு ஷோல்டரை ஒன்றா வச்சு தையல் போட்டுக்குவோம். சுருக்கம் இல்லாமல் எடுத்து தையல் போடணும். இப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்தது டாட் பிடிச்சிக்கலாம். முன் துண்டு டாட் பிடிச்சிக்கோமா. வாங்க. இடையில நூல் அரும், அதையும் பார்த்துக்கணும். மிஷினில் மெயினாக ஆயில் போடணும். நம்ம தைக்கிறதுலேருந்து ஆயில் போட்டு ஓட்டி பார்த்துட்டு அப்புறமா நூல் கோத்து அப்புறமா நம்ம தைச்சோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், அளவு வச்சு இந்த டாட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிங்க.
மார்க் பண்ணிக்கிட்டு நேராக பிடிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு டாட்டு இதை தான் பிடிக்கணும். கீழே வைக்கும் போது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். முதல்ல முன் துண்டு ரெண்டுமே டாட் பிடிச்சி வச்சிட்டோம்னா அடுத்தது நெஞ்சு பட்டி அணைக்கிறது தான் ஈஸி. அதனால் இப்போ டாட் பிடிக்கிறோம். அந்த நூல் பிசுறு பிசுறாக இல்லாமல் இருக்கிறது தான் அதை கட் பண்ணிடணும் டாட் பிடிக்கும் போது. சில பேர் ரொம்ப நூல் எங்கே தொங்கும், அதுமாரி தொங்காமல் நீட்டாக இருக்கணும். இப்போ நெஞ்சு பட்டியில் இந்த டாட் முன் துண்டு வச்சு இணைச்சி தையல் போடுவோம். இந்த இசை மாறாமல் நேராக கரெக்டாக வச்சு போடணும். இந்த டாட்டை கூட மடித்து கொஞ்சம் உள்ளே வச்சோம்னா திருப்பி பார்க்கும்போது உள்ளார அந்த இழுத்துக்கிட்டு இருக்காது, ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அந்த டாட் 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு நீளம் 1.5 இன்ச்சு அகலத்தில் பிடிச்சி பாருங்கள் முன் டாட்டு. படிமான தையல் போடலாம். படிமான தையல் போடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சது நெஞ்சு கட்டி இணைச்சது. இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். அப்போ தான் பார்க்க ஜாக்கெட் நல்லா லுக்காக இருக்கும். ஞாபகமாக மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ரெண்டுலேயுமே 2 முன்பட்டியும் படிமான தையல் போட்டுக்கணும். அடுத்தது நெஞ்சு பட்டி பட்டன் பீஸ் வைக்கணும். கொக்கி பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டன் பீஸ்ன்னு சொல்லுவோம். நான் தைக்கும் போதெல்லாம் பட்டன் தான் வச்சு தைச்சோம் எல்லாருக்கும் ஜாக்கெட்டில். ஆனால் இப்போ தான் கொக்கி தான் வைக்கிறாங்க எல்லாருமே. இப்போ வந்து கொக்கி பீஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். பாருங்கள், இதுக்கு இந்த படிக்கிறதுக்கு பேர் காஜா பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போல்லாம் கைப்பட்டின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் பட்டனுக்காக கட் பண்ணி நாங்கள் அதில் தான் தைப்போம், அந்த காஜா எடுப்போம். இப்போ வந்து ஊக்குப்பட்டி, அதனால் பட்டி கட்டுறது அப்படின்னு சொல்லி இப்போ கட்டுறாங்க. இன்னும் போகும்போது காலம் போக போக இதுவும் மாறும் போல். கீழே அடியில் மடித்து வச்சு தைக்கணும், அப்போ தான் பிசுறு இல்லாமல் இருக்கும். மேலே கழுத்துக்கிட்ட விடும் போது கூட விட்டுடலாம் அப்படியே. ஏன்னா கழுத்து வச்சு அதில் பீஸ் வச்சு மடித்து தைக்கும் போது அதில் மறைஞ்சிரும். ஆனால் கீழே ஃபஸ்ட்டு வந்து மடித்து வைக்கணும், பிசுறு இல்லாமல் இருக்கும் நீட்டாக. இதுலேயும் இன்னொரு தையல் வேணாலும் போட்டுக்கலாம். ஐப்பட்டி தைச்சாச்சு. அடுத்தது ஊக்குப்பட்டி வைக்கணும். ரெண்டுமே வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும்னா கழுத்து பீஸ் தான் வைக்கணும். கழுத்து பீஸ் கட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம அடுத்தது வந்து சைடு வைக்கணும். எங்கேயுமே வந்து முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கணும். இடுப்பு வந்து உயரம் 10, அதனால் நான் வந்து சின்ன பீஸ் வச்சுக்கிறேன் இடுப்புக்கு.
உயரம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வச்சு மொத்தமாக இடுப்பு அடிச்சுக்கிறதுக்காக ஒரு பீஸ் போட்டு அடிக்கிறேன். எப்போதுமே இடுப்பு துணி வந்து நம்மளுக்கு ஹைட்டு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பீஸ் கொடுத்துக்கலாம். உள்ளார மேலே வச்சு அடித்து உள்ளே திருப்பி வச்சு அடித்து படிமான தையல் போட்டோம்னா தெரிஞ்சுக்காது. இடுப்பு பட்டி வந்து மொத்தமாகவே கேட்பாங்க நிறைய பேர் தைக்கும் போது, எனக்கு இடுப்பு நல்லா 2 மடிப்பு கூட மடித்து தைச்சி கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, இப்போ ஒரு மடிப்பு தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து துணியை கட் பண்ணுற பாருங்கள், அப்பயே நம்ம வந்து ஒரு ஸ்கேலால் விட்றோம் மடித்து தைக்கிறதுக்கு கீழே, அதுதான் இப்போ மடித்து தைக்கிறோம். இப்போல்லாம் அப்படி தான். நான் வந்து இடுப்புக்கு துணி பத்தாததுனால ஒரு பிட்டு கொடுத்துருக்கேன், பிட்டு கொடுத்து இணைச்சி தைக்கிறேன். நூல் அடிக்கடி இப்படி தான் கொஞ்சம் வேகமாக ஓட்டினோம்னா நூல் அறுத்துக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நிதானமாக நல்லா கோத்து கரெக்டாக அடிக்கணும். நூல் கோக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இடுப்பு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாங்களா. அளவு ப்ளவுஸை வச்சு அதுக்கு நேராக கரெக்டாக தையல் போடணும். இங்கே துணியும் நம்ம சரியாக வச்சுக்கணும். 2 பீஸும் முன் துண்டு பின் துண்டு ரெண்டையும் சமமாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸை இப்போ வச்சு பார்க்கணும், பார்த்து அந்த நேராக குறிச்சிக்கணும். அதுக்கு நேராக தையல் ஓட்ட வேண்டியதான். திரும்பியே நூல் அறுத்துக்குது. 2 தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் ஒரு தையல் மட்டும் போதாது. எப்போதுமே ஜாக்கெட் தைச்சோம்னா இடுப்புலையும் சரி கையிலையும் சரி 2 தையல் போடணும். எக்ஸ்ட்ரா கூட 1 போட்டுக்கலாம், 3 தையல். ஏன்னா 1 டைட்டாக இருந்தால் கொஞ்சம் பிரித்து விட்டுக்குவாங்க. பாருங்கள், இடையில வந்து நம்ம ஸ்பீடாக ஓட்டும் போது நூல் டக்கு டக்குன்னு அறுந்துக்கும். அதனால் நம்ம பொறுமையாக கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஓட்டணும். கொஞ்சம் நான் ஸ்பீடாக ஓட்டுறதுனால நூல் டக்கு டக்குன்னு அறுது. கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிக்க வேண்டியதான், அதுக்கு தகுந்த மாதிரி. இப்பயும் ஒரு பக்கம்